ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா பெங்களூர் டு சிந்தாமணி ரோட்டில் இருக்கிற ஹெச்கிராஸ்னு ஒரு இடத்துல தாங்க அந்த மலை வந்து லொக்கேட் ஆயிருக்குது. அந்த மலையில இருந்தாங்க கிரானைட்டு அதெல்லாம் எடுத்துட்டு போய் இன்னொரு இடம் இருக்குதுங்க சின்னதா ஹெச்கிராஸ் பக்கத்துல அது வந்து மெயின் ரோட்லயே அந்த இடத்துல எடுப்பாங்க. அந்த இடத்துல வந்து அதிகம் கம்மியா தான் எடுப்பாங்க. ஆனா இந்த இடத்துல தாங்க மழை இருக்கு. எல்லா இடமும் இருப்பாங்க. இதெல்லாம் அதிகமாக கட் பண்ணி இருப்பாங்க வெளியே வச்சு. இன்னொரு ஹெச்கிராஸ்ல மெயின்லயே ஒரு இடம் இருக்குதுங்க. அந்த இடத்துல வந்து ஃபேக்டரி இருக்குது. ஃபேக்டரி ஒட்டியே தான் அங்கேயும் கிரஷர் இருக்குது. வாங்க அங்க போயிட்டு ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அங்க பாருங்க ஜேசிபி வச்சு கிரைன்லாம் எடுக்கிறது பாருங்க. இங்க இருந்தா இது வந்து ஒரு மலைங்க. மலை அப்படியே வெட்டி பாருங்க ஃபுல்லா. இது வந்து பெங்களூர் டு ஹெச்கிராஸ் பெங்களூர் டு சிந்தாமணி ரோட்டுக்கு உள்ள ஹெச்கிராஸ் ஒரு இது இருக்குங்க. ஹெச்கிராஸ் வந்து கொஞ்சம் உள்ள போகணுங்க. கொஞ்சம் மலைக்கிட்டே போனோம். உள்ள போகணும் ஹெச்கிராஸ் இருந்து. ஹெச்கிராஸ் மெயின்லயே ஒரு இது ஃபேக்டரி, நம்ம ஃபேக்டரி பக்கத்துலயே ஒரு இது இருக்குது. அதையும் காட்டுறோம் வாங்க அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, அதிகமா அந்த பக்கம் பாருங்க ஃபுல்லா அந்த மலை. இங்க இருந்தாங்க கிரானைட்லாம் அதிகம் வருது. ஆனா இந்த லைன்லயே அதிகமா இங்க பச்சை கிரே ஃபுல் கிரீன்ல வருங்க கலரு. அந்த கலர் இல்ல, கிரே கலர் தான் அதிகமாங்க. இந்த லைன் ஃபுல்லா கிரே தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கர்நாடகா தாங்க வந்திருக்கிறோம். கர்நாடகா என்ன ஏரியான்னு தெரியலங்க. நம்ம அண்ணனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹெச்கிராஸ்லேருந்து 1 கிலோமீட்டர் சொந்தக்கல்லி. நம்ம ஏற்கனவே ஒரு ஹெச்கிராஸ் இருந்து கொஞ்சம் உள்ள போனா ஒரு மலை அடியில காட்டணும் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட்ல வரும். அதோட பாதி தாங்க அது. இங்க வந்து வெடிச்சு கிரைண்ட்லாம் எடுத்து அப்படியே இந்த இடத்துல இங்க இருந்து கிரைன்ல கொண்டு போவாங்க. அதான் ஃபேக்டரி. ஃபேக்டரி கிடையாது, அதான் ஃபேக்டரி. அங்க இங்கிருந்து கொண்டு போவாங்க. வாங்க கல்ல போய் கிட்ட பார்க்கலாம் வாங்க. இதாங்க அந்த கல்லு அங்கிருந்து வெடிச்சு கொண்டு வந்து இந்த கொடார கல்லு தாங்க இது. வாங்க கிட்ட வந்து பாருங்க. இதாங்க கிரைண்டுக்கு கட்டணுங்க. அங்கிருந்து வெடிச்சு கொண்டு வந்து வருங்க. இது ஷைனிங் பண்ணா ஒரு கலர் வருங்க. அங்கிருந்து பாருங்க, அங்க ஒரு வேஸ்ட், அது ஷைனிங் பண்ணா ஒரு கலர் வருங்க. பாருங்க எத்தனை கலர் இருக்கு. அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது அங்க வெடி வச்சு கொஞ்சம் அங்க எடுத்துட்டு போய் கட் பண்ணி கொஞ்சம் இதுக்கு ஆல்ட்ரேஷனுக்கு கொண்டு வந்து வச்சுது. ஃபேக்டரிட்டு போய் பார்க்கலாம் வாங்க. வாங்க ஃபேக்டரி போலாம். முருகேசா முன்னாடி முருகேசா எங்க வா. இந்த கல்லாம் கிரைண்ட் ரெடி பண்ணுவாங்களா? இதெல்லாம் கிரைண்ட் ரெடி பண்ண முடியுமா இல்ல எடுப்பாங்களா அதுல? வெடி வச்சு வெடி வச்சு எடுத்து போட்டு யூஸ் ஆகிற கல்ல வெடி வச்சு அப்படியே சைஸ் ஆகிடும். நம்ம வண்டி உள்ள போனாலும் அவ்வளோ ஆள் இருக்கு. நிறுத்தினாலும் தெரியாது. அந்த அளவுக்கு புளி இருக்கு. அந்த புளியில தான் இது எடுத்துட்டு ரெண்டு வண்டியே போனாலும் ஃபுல்லா புளி. ஏகப்பட்ட ஆள் இருக்கு. ஒரு டைம் வண்டியை உள்ள விட்டு அப்ப வந்து இந்த இடத்துல பாயிண்ட் கட் பண்ணி எடுத்து அதுக்காக ஓட்டலாம். 100 லிட்டர் ஓட்டினா கட்டால 40 லிட்டர் ஓட்டினா 40 லிட்டர் தண்ணி வந்துச்சு. தண்ணி அத பாதி குழி பண்ணிட்டு அவ தண்ணி வர்றதுக்கு என்ன இதெல்லாம் வேஸ்ட்டுக்குல்ல. இதெல்லாம் வேஸ்ட் இதெல்லாம் வேஸ்ட். சைஸ்களுக்கு அதுக்கு என்ன ஆகும்? மட்டும் எடுக்கிறாங்க. அதான் சரி வாங்க. அதே மாதிரிங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, நம்ம ஊர்ல இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளாமை பண்ணோம்னா மண்ணை வந்து
நாம ஒரு டைம் தான் 5 கேரட் ஓட்டுவோம், 2 டைம் ஓட்டுவோம். இங்கெல்லாம் அப்படி இல்லைங்க. வந்து ஒரு டைம் வெள்ளாம முடிஞ்சதுக்கு அப்புறம் புதுமண் ஏரியில இருந்து கொட்டி மறுபடியும் அதை பல பத்துவாங்க புதுசா. அதே மாதிரி இங்க வந்து நம்ம ஊர்லங்க உரம் மூட்டை வந்து 2 மூட்டை 1 மூட்டை தான் போடுவோம். அது அப்படி இல்லை, இங்க அப்படி இல்லைங்க. இங்கெல்லாம் 60,000 80,000 90,000 வாங்கிட்டு வந்து போட்டு மண் நல்லா இது பண்ணுவாங்க. கவர்மெண்ட்ல இருந்தே பெரு விவசாயி சிறு விவசாயி உரம் மட்டும் தனியா தருவாங்க. பெரு விவசாயிக்குனா 20 மூட்டை, சிறு விவசாயிக்குனா 50 மூட்டை அப்படின்னு உரம் கவர்மெண்ட்ல இருந்தே தருவாங்க. நம்ம ஊர்ல தவிர கவர்மெண்ட்ல வந்து நம்ம இது தராங்க. உரம், ஊரியா, ட்ரிப்பு எல்லாமே தராங்க. இப்ப தக்காளி போட்டு எடுத்தாங்கன்னா கூட பெருதில்ல, தக்காளி எடுத்தாங்கன்னா ஒரு லட்சக்கணக்கில் எடுப்பாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தக்காளி தோட்டம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நாளைக்கு ஒரு வீடியோ கூட உங்களுக்கு ஒரு எடுத்து போடுறேன். நாளைக்கு நம்ம இருக்கிற ரூமுக்கு பின்னாடி தான் தக்காளி தோட்டம் இருக்குது. நாளைக்கு எடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேக்டரிக்கு வந்துட்டோம். ஃபேக்டரி பக்கத்துல தான் மெயின் ரோடு. இது வந்து சந்தாக்கல்லி ரோடு. மெயின் ரோடு இது வந்து போனீங்கன்னா பெங்களூர் சிட்டிக்கு போகலாம். இதுல போனீங்கன்னா ஆந்திரா இதுல போகலாம். இதுல போனீங்கன்னா பெங்களூர். சரி, மெயின் ரோடு ஒட்டியே இருக்கு. இந்த இடம் வந்து மெயின் ரோடு ஒட்டியே இருக்கு. ஆமா, கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இந்த இடத்துல இருந்துட்டு டோல்கேட் வரலாம். சந்தாக்கல்லி. இது வந்து உங்க ஊர் பேர் வந்து சந்தாக்கல்லி கேட். வாங்க ஃபேக்டரி பக்கம். இந்த கல்லா வந்து வேஸ்ட் கல்லுங்க. இதை வந்து கட் பண்ணி பாலிஷ் போடுங்க. செங்கல் வச்சுக்கிறோங்களா, இதுக்குள்ள செங்கல் வச்சுருவாங்க. இது வந்து வெளியே வச்சுக்கோங்க. சரி, அது மாதிரிதான் இங்க ஒரு சைடு மட்டும் செங்கல், வெளி சைடு பார்த்தீங்கன்னா கட்டி எடுத்துங்க. கட்டி எடுத்து எக்ஸ்ட்ரா ஏதாவது பீஸ் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி லைட்டா ஒரு ஷைனிங் போடுவாங்க. ஷைனிங் போட்டு அப்புறமேல தான் இங்கிருந்து அங்க எடுத்து போவாங்க கிரானைட்டுக்கு. இந்த பாருங்க பில்லரா கோயிலுக்கு சில்லர் இதெல்லாம். இந்த பில்லரா வந்து கோயில் கட் பண்ணி கோயிலுக்கு அங்க பாருங்க வீடு பாருங்க அழகா தேருக்கு இருக்குங்களா. தேருக்கு கோல் அது இங்க செய்வாங்க. இல்ல அது இவங்க செய்வாங்களா? அதான் செஞ்சிருக்கு. வாங்க அதையும் பார்க்கலாம். வாங்க. நம்ம கோயில் தேர்லாம் அதுக்கு வீல், வீல் அது இப்பதான் பண்ணிருக்கேன். அது உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா, தேர் வீடியோ வேணும்னா சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா எடுத்து போடுறேன். பாருங்க 4 வீல் 4 வீல் கட் பண்ணி ரவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் அப்படியே பாருங்க. இந்த பக்கம் வந்து லைட்டா கட் பண்ணி ஷைனிங் போட்டு வச்சிருக்கீங்க. லைட்டா ஷைனிங் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. வந்து ரொம்ப லைட்டா ஓரளவுக்கு சும்மா இல்ல, மொத பாலிஷ் இந்த மாதிரி மொத பாலிஷ் மட்டும். என்ன அங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அங்கிருந்து கொண்டு வந்து அப்படி கட் பண்ணி கிரேனுக்கு சைஸ் கட் பண்ணி வச்சிருப்பாங்க. கட் பண்ணி ஒரு லைட்டா ஒரு பாலிஷ் போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கிரேனுக்கு கரெக்டாக எடுத்துப்பாங்க. நம்மளுக்கு இங்க இருந்தாங்க நம்ம ஊர்ல பிரபலன் ஒருத்தர், அவர் வந்து ஐடி பிஸ்கவி, அவரு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவர் வீடுல போய் பாத்தீங்கன்னா அவரு கிரைனிக்கல்ல இந்த மாதிரி கிரைனிக்கல்ல இங்க இருந்தே வாங்கிட்டு போய் கட்டினாரு. கிரைனிக்கல்ல நம்ம வீடு கட்டினாரு. இங்க இருந்தா வாங்கிட்டு இங்க இருந்து எடுத்து அவரு வீடு யூடியூப் போட்டிருக்காரு, சேனல்ல போட்டுருக்காரு. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு இதுல இது பண்றேன். நீங்க வேணா போய் பாருங்க. இதெல்லாம் ஒரே கல்லு தான், ஒரே கல்லு கட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வேணும்னாலும் கட் பண்ணி எடுத்துக்குவாங்க. டைல்ஸுக்கு அவங்க எந்த மாதிரி கேக்குறாங்க அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவாங்க அவங்க. அப்புறம் இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா வேஸ்ட். பாருங்க இதெல்லாம் கல்லு தான், கிரானைட் கல்லு தான். கிரானைட் கல்லு தான் கொஞ்சம் வேஸ்ட்.
வேணுங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்குவாங்க யூஸ் பண்ணி. இப்ப இந்த கல்லாம் வந்து நம்ம இவரு முருகேசன் சொன்ன மாதிரி கோயிலுக்கு அந்த சைடுல செவுரு வச்சு கட்டுறதுக்கு அதை கட் பண்ணிக்குவாங்க. வாங்க, உள்ள போலாம். இல்ல வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவர்தான் நம்ம அம்மாவோட friend. பாத்தீங்கன்னா இவர்தான் இதுக்கு ஓனர். இதுதான் நம்ம அம்மாவோட. ஃபேக்டரி எல்லாம் நம்மளுது. இதெல்லாம் கோயில் கட் பண்றா. எங்கெங்கெல்லாம் கட் பண்ணி நீங்க எக்ஸ்போர்ட் யூஸ் பண்றீங்க? எக்ஸ்போர்ட் நார்வே போதும். நார்வே. இதுல வந்து நம்ம ஹைதராபாத், கேரளா அது போகுது. கோயில் எல்லாம் பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் அப்படியே ஸ்மாலா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே. சரி, நாங்க உள்ள பாக்கலாம்ல? அதெல்லாம் தர அது நாங்க லைட் போடுறோம். வாங்க, உள்ள போய் பார்க்கலாம். மிஷின் எல்லாம் ரன்னிங். இந்த ட்ரெயின்ல தாங்க அங்கிருந்து இந்த கேரியில இருந்து இங்க தாங்க இந்த ட்ரெயின்ல தாங்க கொண்டு வருவாங்க. நம்ம அண்ணன் வந்து 2 ட்ரெயின் இருக்கு, அதே மாதிரி கம்பர்சர் இருக்குது 2. கப்ரஸ்ல விடிச்சு மரம் உடைப்பாங்க. அது வந்து கிரெயின் தான் அந்த குவாரில இருந்து இங்க தூக்கிட்டு வந்தாங்க. பார்த்தோம்னா அந்த குவாரில இருந்து இங்க தூக்கிட்டு வந்து கொண்டு வருவாங்க. கிரெயின்ல தான் இப்ப வந்து லாரினா அங்கிருந்து இல்லைங்க, இங்க நம்ம பக்கத்துல இருந்து கொண்டு வரதுன்னா கிரெயின். அங்கிருந்து கொண்டு வரதுன்னா அந்த கிரெயின் இருக்குது, லாரி இருக்குது, அதுல கொண்டு வருவாங்க. நம்ம அனந்த ஒரு லாரி இருக்கும், அந்த லாரி இங்க போயிடுச்சு, இங்கதான் நிக்குது பாருங்க. பக்கத்துலயே குறை இருந்துச்சுன்னா அங்க கிரெயின்ல இருந்து தூக்கிட்டு வந்துருவாங்க, இல்லைன்னா லாரியில தூக்கிட்டு நேர்ல காமிச்சிருக்கோம் ஓனரை. அவரோட ஃபேக்டரி இது வந்து நேம் போடுறது இதை காமிச்சிக்கிறோம், வீடியோ காமிக்கிறோம். அப்படி நம்பர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். உள்ள போய் விஷயம்ல எப்படி பார்க்கலாம். அங்க குவாரியில இருந்து எடுத்து வந்தீங்க, ட்ரெயின் பண்ணி எடுத்து வந்து இந்த ட்ரெயின் வச்சு உள்ள கொண்டு வருவாங்க. வாங்க, அப்படியே உள்ள பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதாங்க கட்டிங். இங்கதாங்க கிரானைட்லாம் கட் பண்ணுவாங்க, பாருங்க அப்படியே. இந்த இடம் வந்துங்க ஹெச் கிராஸ் மெயின்லயே இருக்குதுங்க, மெயின் ரோடு ஒட்டிய. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கட் பண்ணி கல்ல அப்படியே பாலிஷ் போடுற மாதிரி தெரியும் பாருங்க அப்படியே. இதான் வீட்டுக்கு வெளியே இதான் போடுவோம். இந்த டைல்ஸ் பதிலா கிரைண்டர் போடுவோம், இல்ல அதே டைல்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு கல்லு, ஒரு சின்ன கல்லா சைஸ் கல்லா காமிச்சிருக்கோம், அந்த கல்லுல தான் அந்த ரூம் கட்டினது. இதே பாருங்க, இந்த வீடு வந்து கல்லால தான் கட்டினாங்க. பாருங்க இவ்வளவு இங்க ரெடி பண்ண கல்லையே ரெடி பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. உள்ள நான் வந்து ஃபேக்டரி காமிச்சேன். அதே மாதிரி நம்ம முருகேசன் இவர்தாங்க எல்லாம் அந்த ஃபேக்டரிக்கு எல்லாம் மெயின்டெனன்ஸ் இவர்தான். அதாவது பீடி இல்லாம இருக்க முடியாது. என்ன ஆரம் பார்த்தாலும் பீடியே தான் இருப்பது. நீங்க இந்த மாதிரி பழகாதீங்க, நீங்க பழகாதீங்க, அதான் தப்பு, அதெல்லாம் தவறான செயல். இதுக்கெல்லாம் சும்மா விளையாட்டு கூட இதெல்லாம் குடிச்சு பார்க்காதீங்க, அதான் ரொம்ப தப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இதோ நான் வீடியோ முடிக்கிறேன். பண்ணுங்க. வீடு வந்து குடிக்கிறது வந்து என்ன வீடு வீட்டுல வீடு